திரு சுப்பிரமணி, கடந்த முறை அதிமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி அப்படின்ற அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு வட மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் ஒரு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு மேற்கு மாவட்டத்தை மையப்படுத்தி செங்கோட்டையன் தாவேகா சார்பா களம் காண்றாரு. மேற்கு மாவட்டத்தில் போட்டி அதிகமாகுதா? ஒற்றை நபரை சார்ந்தே கட்சி என்னைக்குமே இருக்காதுங்க. அது ஒரு இயக்கம். அது ஆங்கிலத்துல ஒரு இது சொல்லுவாங்க, மென்மேக்கம் மென்மே கோ பட் த கம்பெனி கோ ஃபார் எவர். அதாவது மென்மேக்கம் மென்மே கோ பட் த பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் கோ ஃபார் எவர். ஸோ ஒரு கொள்கை, ஒரு சித்தாந்தம், அவங்களோட கட்சி சின்னம், அதை வைத்துதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல 234 தொகுதிகளையும் அதிமுக எல்லாருக்குமே இரட்டை இலைன்னு தெரியும். சோ அதை நம்பிதான் இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைமையாக இருக்கட்டும், அதிமுக தொண்டர்களாக இருக்கட்டும், வருகின்ற தேர்தலை வாக்களிப்பாங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு கேட்டீங்க, திமுக கூட்டணி எப்படி தொடர்கிறது என்று. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ஃபேக்டர், அதாவது அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு நிதியே திமுக தான் கொடுக்குது. அதனால வேற வழி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், கொங்கு தேசிய நாடு கட்சியாக இருக்கட்டும், அவங்க தான் பணம் கொடுத்து தேர்தலை சந்திக்க வைக்கிறாங்க. வேற வழி இல்ல, அங்கதான் இருப்பாங்க. காங்கிரஸுக்கு வேற வழி கிடையாது. 2029 இப்ப கிடைச்ச எதிர்கட்சி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நன்கொடையாக பல ஆயிரம் கொடுத்திருக்காங்க. அது பாஜக, காங்கிரஸ், திமுக எல்லாருக்குமே பொருந்தும். அப்ப அந்த நிதி தான் அந்த கட்சிகளுக்கு ஆதாரமா? அந்த பிணைப்புக்கு அதுதான் காரணமா? எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஆதாரம். ஆனா என்டிஏ கூட்டணி கட்சியில அவரோட வாக்கு வங்கிகள் தான் ஆதாரம். அதனாலதான் கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு அதிமுக பாஜகவுக்கு நிதி கொடுத்ததா இல்ல பாஜகவுக்கு அதிமுக நிதி கொடுத்ததா? வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் சொந்த காசு தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வாக்கு வங்கியை நம்பி மட்டுமே தேர்தலில் போயிட்டு இருக்காங்க. ஜென்ராம் சொன்னது சார் சொன்னதுக்கு ஒரே ஒரு என்னோட இது முரண் இவர் ஸ்டாலின் ஐயா ஜெயலலிதா யூனிவர்சிட்டிக்கு பணம் கொடுத்தாருன்றாங்க. சார், அது அவரோட தார்மீக கடமை. அதாவது ரோட்ல ரெட் சிக்னல்ல நான் நிக்கிறேன் அப்படின்றது அவர் பெருமையா சொல்லிக்க முடியாது. அது கடமை, அது ரூல். சோ யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு நீங்க நிதியை பெற்றுக்கொண்டு, நிதியை கலெக்ட் பண்ணி கொண்டு அதை நிர்வகிக்க வேண்டும்ன்றது உங்களோட கடமை. அந்த கடமையை நான் செஞ்சதை நான் பெருமையா நினைக்கிறேன்னா இது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல, நேரு அருங்காட்சியகத்தை மாத்திட்டு பிரதமருடைய அருங்காட்சியகமாக குணங்கள் பெருசா பேச வேண்டியிருக்கு. சரி, ஓகே, அது இன்னொரு விவாதம் இன்னொரு நாள் பேசலாம். இந்த தலைப்பை ஒட்டி நேரம் தாண்டி போறோம். செய்திக்கு வழி வேணும்.